18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வணக்கம் போல உங்களுக்காக, அதாவது நீங்க பார்த்த மறந்தது இல்லைன்னா பார்க்கலாம்னு ஆசைப்பட்டது, பார்த்து இன்னொரு வாட்டி பார்க்கலாமே நினைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணா தர்பார்ல எடுத்து கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சருன்னு போவோம். நீங்க மட்டும்தான் இப்படியே கொண்டாடுவீங்களா? தேசப்பற்று இருக்கிற எல்லாரும் கொண்டாடுவோங்க அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார் இல்லையா, எந்திரிச்சு கையை தட்டி விசிலு தான் அடிக்கல. முன்னாடி விளையாண்ட பிளேயர்கள், அதுலயும் கேப்டன் மித்தாலி ராஜ் இருக்காங்கல்ல, முன்னாள் கேப்டன், அவையெல்லாம் கூப்பிட்டு இந்தாங்க இந்த வேர்ல்டு கப் உங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கொடுக்க, அவைய அதை கட்டி பிடிச்ச ஆனந்த கண்ணீர் வடிக்க அங்க ஒரு சந்தோஷ கலவரவே நடந்துச்சுன்னா பாத்துக்கிடுங்க. கொண்டாட்டம் உலகம் முழுக்க உள்ளதுதான். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொண்டாடுவேன். ஒரு அதிமுக கவுன்சிலர் தூய்மை பணியாளர்கள்லாம் கூப்பிட்டு அவிகளுக்கு சாப்பாடு இனிப்பு அது இதுன்னு கொடுத்து கொண்டாடி தீர்த்து விட்டார்களா. வேர்ல்டு கப்பை பார்த்து பூரிச்சு போயிருக்கிற நேரத்தில் ஒரு ஐயா மட்டும் தரதரையா கண்ணீர் சிந்துறார். பின்ன நான் உசுரோடு நிக்கிறேன், நான் செத்து போயிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே அப்படின்னு காஞ்சிபுரம் கலெக்டர் போய் மனு கொடுத்துருக்காரு. கவுண்டருக்குள்ள போனோம். பொங்கி எழுந்த செங்கோட்டை அண்ணாச்சி ஒரு விஷயத்தை போச்சுக்குன்னு ஓட்டு உடைச்சாரு. திமுக மட்டும்தான் வாரிசு அரசியல் பண்ணுதுன்னு மாறுதட்டிக்கிறாதீங்க. எடப்பாடி ஐயா, அவர் மகன், அவர் மருமகன், அவர் சம்மந்தி, அப்புறம் சுத்து வட்டாரம் எல்லாம் கட்சிக்குள்ள கோலம் வச்சுறாங்க. எங்க போய் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறலாம். என்னை பொறுத்தவரையிலும் என்றைக்குமே ஒரு புரட்சி தலைவர் காலத்தில் இன்று வரையிலும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போது வருகிற பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கின்ற போது திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல, இன்று இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியலில் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாணம் கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம். அப்படியே நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி வந்தாரு. இல்ல 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 நம்பாதீங்க, செங்கோட்டை அண்ணாச்சி போய் சொல்றாரு, வாரிசு அரசியல் அதிமுகவிலே கிடையாது. இப்போ என் பையனை அரசியல கூட்டு வந்து அறிமுகப்படுத்தவே இல்லை, அவரா உள்ள வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மேடைக்கு பேசியிருக்காரு. அது வாரிசு அரசியல் இங்கிறது கிடையாது, புரியுதுங்களா? அது மட்டும் நான் உறுதியாக சொல்றேன். ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது குற்றச்சாட்டு சொல்றதுனால பொதுச்செயலாளர் அதுக்கு விளக்கம் கொடுப்பார். ஒன்றும் கவலைப்படுங்க. ஏயா நாங்கள் வாட்டுக்கு ஒரு கோட்டை போட்டு அதில் எங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். உன்னையெல்லாம் வம்புக்கு இழுத்தமா? நீ ஏன் கோட்டை தாண்டிக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்க? நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணுறோமா? செவனேன்னு இருக்கோம்ல அப்படின்னு அண்ணன் அப்படியே அண்ணாச்சிக்கிட்ட லைவ் எப்படி எப்படி அப்படி கேட்க. இப்போ எங்கள் கட்சி எதுக்கு வலிக்கணும்? அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் இப்போ எங்ககிட்ட மோதுறாரு. எங்ககிட்ட மோதணும் தயவுசெய்து.
இலக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா மீது ஒரு பாசம் கொண்டவர்கள். அவர்கள் மீது வசைப்படுறார் நிச்சயமாக வாங்கி கட்டிப்பீங்க. என்ன வகத்தொகை இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரியுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டயும் ஆமைகிட்ட பேசுகிறவங்க காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும் அப்புறம் மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா? ஐயா, ஒரு வாக்குச்சாவடிக்கு 1000லேருந்து 1200 வரைக்கும் ஆள்கள் இருப்பாங்க. இவங்க கரெக்டா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க அதிகாரியோட அப்படி இப்படி பண்ணுவாங்க. இவ்வளவு தானே, இதை மெயின்டைன் பண்ண முடியாதா? உடனே உச்ச நீதிமன்றம் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நாங்க சும்மா இருப்போமா, நாங்களும் பதிலுக்கு போவோம்ரா அப்படிங்காரு. 1200 ஓட்டு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடி அதிகபட்சமா. 1200 ஓட்டுன்னும் போது மொத்தம் எத்தனை வீடு வரும்? 300 வீடு வரும். 300 வீடு தான் வரும். அந்த 300 வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? எத்தனைங்க அந்த டிவிஷனில் அந்த வாக்குச்சாவடி பண்ணுறது தான் பிஎல்ஓ இருக்காது. 300 வீடுக்கு போடுறது நியாயமான கேள்வியா இல்லையா? 300 வீடுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன் உங்கள் பிஎல்ஏ 2 அனுப்புங்க கூட 300 வீடு செக் பண்ணுங்க. வேண்டுமென்று அதை தள்ளி வைக்கின்ற நோக்கம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அப்போ இவ்வளோ காலமாக அதை கள்ள ஓட்டையும் இறந்தவர்களை நம்பியும் குடிபெயர்ந்த நம்பியும் நிரந்தரமாக இங்கிருந்து போனவங்க நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. எனவே இவர் சொல்றார், இது ஆர்எஸ் பாரதி, நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போவோம், நீங்கள் இது வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு போவோம். சடக்குன்னு இப்படியே எல்முருகன் ஆச்சு உள்ள ஒரு சப்போர்ட் பண்ணாரு. இந்த அவியலை உள்ள விட்டுருவாங்க, இந்த இவனை உள்ள விட்டுருவாங்க, இங்கிருந்து பல பேரை தூக்கி தூர போட்டுருவாங்க, அங்கிருந்து பல பேரை உள்ள இறக்கிடுவாங்க, அவியலுக்கு சாதகமான ஆளா வச்சிருவாங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்படி திறந்த புத்தகமா இருக்குது தேர்தல் ஆணையம், பயப்பட தேவையில்ல அப்படிங்கிறலாம். இதெல்லாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செய்யணும்னு நினைச்சா எல்லா வேலையும் செய்யலாம். மெஷினரிஸ் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, பிஎல்ஏஸ் இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து செய்யணும்னா இது ஒரு சிறப்பாக செய்ய வேண்டிய வேலை தான். நீங்கள் போலி வாக்காளர்களை பற்றி கவலைப்படுற அதே நேரத்தில் அதை களையடிக்க வேண்டிய கவலையும் நமக்கு இருக்கிறது இல்லை. அதை களையடிக்க வேண்டும் இல்லை. அப்போ தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும், தேர்தல் முறையாக நடக்க வேண்டும்னா அதில் முறையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும், கரெக்டான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படியே ஒரு அண்ணாச்சி வாரா இருக்கு, நீங்க பெல் அடிச்சுக்கிட்டு ஐயா ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா அதை சம்மந்தப்பட்டவங்க தானே சொல்லணும். நீங்களே எல்லாரும் கூடி பேசி 60 லட்சம் பேருக்கு மேல தூக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் என்கிட்ட சொல்லிச்சா? தேர்தல் ஆணையம் அப்பழு கட்டுறது அப்படின்னு சைக்கிள்ல தாமரையை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே ஒருத்தர் சொல்றாரு. தோல்வி, நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் என்று சொன்னால் நாங்கள் வலுவாக சொல்கிறோம், தேர்தல் தோல்வியின் பயத்தின் காரணமாக தொடர்ந்து இந்தி கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் வைக்க நினைக்கிறது. அவர்கள் வென்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவார்கள். அவர்கள் தோற்கின்ற மாநிலத்திலே தோற்கின்ற நிலை ஏற்படுகின்ற மாநிலத்திலே குறை கூறுவார்கள் என்றால் இந்த சட்டத்தை அவருடைய கூற்றை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் என்று தனி சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஜெயிக்கிற மாநிலத்துக்கு ஒரு சட்டம், தோக்குற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இல்லை. அது இந்த நாட்டில் நடைபெறாது. முதல்வர் ஐயா வந்தாங்க, ஐயா எதிர்கட்சி தலைவர்னா ஐயோ அவர் பயங்கரமான ஆளுங்க, யாரை வேணாலும் கேளுங்க, அவரு ஒரு கொள்கையில கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொன்னா ஓகே. இங்கிட்டு கொஞ்ச நாள் நிக்காரு, அங்கிட்டு கொஞ்ச நாள் நிக்காரு, நடக்கொண்டு கொஞ்ச நாள் போறாரு, தொகுக்கடின்னு அமைதியாகிறாரு. ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலங்க. ஆனா ஒண்ணுங்க, அவர் எதிர்கட்சி தலைவர் இருந்தா அப்படிங்காரு. பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கல, இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல. தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்றேன். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார்.
அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை காட்டுகிறது, தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். திமுக காரர்கள் பீகார் காரர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். என்ன கொடுமைப்படுத்துறா? நீங்க தான் வந்து போறீங்க. ஏதாவது உங்களை கேட்டோமா? தப்பா திருக்குறள் சொல்றீங்க. ஏதாவது கேட்டோமா? நீங்க நாட்டுக்கு வந்துட்டு தானே போறீங்க. பொய் சொல்றது ஒரு நியாயம் வேணாமான்னு கேட்கறலாம். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆக யார் என்ன சதி செஞ்சாலும், எத்தனை அவதூறுகளை நம் மீது பரப்பினாலும், எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும், நான் தெளிவோடு சொல்லுகிறேன், இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும். அப்படியே நயினாராயணாச்சி வந்தார். முதல்வரை கேள்வி வெட்டன்னு இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இங்க இருக்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? கோயம்புத்தூர்ல ஒரு பாப்பாவும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு ஊதி பிறக்கி அது ஒரு மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை விட்டு அங்கிட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி விஷயத்தை திசை திருப்புதா? எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை? இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க. உங்களோட முதல்வர், உங்கள் ஊரின் முதல்வர், இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலை லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்ணுறீங்க. பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் திட்டம்னு எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல? காவல்துறை ஏன் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்படியே வானதியக்காவும் சைடு பை சைடா உள்ள வந்து இங்க பாருங்க, சட்டசபையில 5 வருஷமா நான் குய்யோ புறையோன்னு கதறேன். நான் கதறதையும் ஒத்துக்கிட்டு சொல்லுதாக, மக்கள் தொகை அதிகமாகி போச்சு, பிள்ளை காணலாம் பள்ளிக்கூடம் போறாங்க, நல்லா சாப்பிடுதாக, தொழில் முனைவோர் ஆகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து குற்றத்தை தடுப்பதில்லை அப்படின்னு அக்கா தெளிவா சொல்றாங்க. எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே கடந்த 5 வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில், பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது, அதனாலதான் கேஸ் நம்பர் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதில சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரில் இருந்து தங்கள் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியே நம்ம நிர்மல்குமார் அண்ணாச்சி, அதான் நம்ம தாவேக்கா, அவர்கிட்ட வந்து ஐயா சிபிஐ எல்லாம் வந்தாங்களே, என்ன செஞ்சேன்? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒரு விசேஷத்துக்கு இருந்த மாதிரி வந்தாங்க, அவங்க கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்தோம், அப்படியே ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு அவங்க வாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கையை குலுக்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்குள்ளே இம்புட்டு தான் நடந்துச்சு. நீங்கள் எதிர்பார்க்கறது பிம்பிலிக்கா பிலாப்பி அப்படிங்கிறலாம். சம்மன் தான் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கலந்து கொண்டவர்கள் விவரம், மற்றபடி எனது சிசிடிவி, பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில இருந்து விசாரிச்சப்போ அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை.
நேரம் நம்ம உஷாருக்குள்ள டமார்னு போகிறோம். என்னன்னா ஒரு 14 பேருங்க ஒரு ட்ரக்கு மோதி இறந்து போனாங்க. என்னென்னு பார்த்தா கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரக்கு போகுதுன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஓட்டுநர் கொஞ்சம் மதுவை அரவணைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. வண்டி ஓட்டும் போது 14 பேருங்க திருப்பி தர முடியுமா? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறேன்னு கேட்டாலும் அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்க. ஒரு அம்மா சிவனேன்னு ஹரியானாவில் நடந்து இருக்காங்க. அங்கிட்டு கூட ஒரு 4 மாடு போயிருக்கு. இந்த 4 மாடுகளும் கூடி பேசி அது என்ன நினைச்சதுன்னு தெரியல, ஒரு மாடு சடக்கணும் அந்த அம்மா முட்டி போட்டு அது மாடு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு மாடு அவன் மட்டும் முட்டுதே, நான் முட்டக்கூடாதான்னு சொல்லி அது முட்டை, அப்படி இன்னொரு மாடு முட்டை. கடைசியில் அந்த அம்மாவை பந்து ஆடிடுச்சுங்க. மாடுகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சைக்கிள் வாங்கினா நல்லா இருக்கும், நடந்து நடந்து கால் வலிக்குது அப்படின்னு ஒரு அக்கா சைக்கிள் கடைக்கு போயிருக்கு. சைக்கிள் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் போல் இருக்கு. இந்த அக்காட்ட மட்டும் காசு இல்லை. அப்படியே யோசனையோட நடந்து வரும்போது அங்கே தெருவில் ஒரு 10-15 சைக்கிள் இருந்திருக்கும் போலுக்கு. பரவாயில்லையா சும்மா தானே இருக்கு நம்ம தூக்கிட்டு போவோம்னு அக்கா அப்படியே அந்த சைக்கிளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் சைக்கிள்காரன் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சத்தம் போடுதாங்க. என்ன நடக்குன்னு தெரியலையே. என் வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு புதுசாக பாதையை போட்டு சர்ச்சர்னு போனேன். அந்த பாதையை மறக்க முடியலைங்க. அதனால அதை இன்னும் வேற மாதிரி டெவலப் பண்ணி எடுக்கலாமேன்னு யோசிக்கணும்னு சொல்லுதாரு நம்ம பார்த்திபனாச்சி. புதிய வதை தான் இப்படி திருப்பி எடுக்க போறாராம். அதுக்கு தான் இப்படி பேசுறாரு. என்னுடைய புதிய பாதை படத்தை மறுபடியும் நானே வழக்கமாக பில்லான ஒரு படத்தை வந்து முதல்ல ரஜினி சார் நடிப்பார், அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜித் நடிப்பார். அப்படி இல்லாமல் புதிய பாதை 89 வந்த படத்தை மறுபடியும் நானே நடித்து அந்த படத்தை தயாரிக்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வழக்கம் போல உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். மழை பேஞ்சு போச்சு, வாஞ்சு போச்சு, ரோடெல்லாம் புழுதியும் மண்ணாம தான் இருக்கு. லாரியோ பஸ்ஸோ போச்சுன்னா கண்ணெல்லாம் நிறையுது, வாயிலுக்குள்ளெல்லாம் போகுது. அதனால மாஸ்க் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, மெதுவாக வண்டி ஓட்டுங்க. சர்ரு புருன்னு பிரேக் அடிச்சீங்கன்னா வழியிட்டு வந்து இடிக்குது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.